ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டை, முறுக்கு, துக்கடா இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து. அதுக்கு வந்து முதல்ல வந்து ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவை கிடையாது. ஆனால் முறுக்கோ இது தட்டையோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உளுந்தை வந்து கொஞ்சம் வேணும். அதுக்கு உளுந்தை நல்லா எண்ணெய் விடாமல் நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கண்டிப்பாக விடவே கூடாது. எண்ணெய் விடாமல் நல்லா வாசனையாக வந்து வறுத்துக்கலாம். வறுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் நம்ம திரித்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தா தேங்குழல் பண்ணாலும் சரி, முறுக்கு பண்ணாலும் சரி, உளுந்த மாவு வந்து கண்டிப்பாக வந்து வேணும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து உளுந்த மாவை எடுத்து நல்லா நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்லா வறுறது நல்லா கொஞ்சம் வாசனை வரணும். உளுந்து வந்து எப்படி வந்து வாசனை வரும், கம்முன்னு வாசனை வரும். அப்போ வந்து தெரியும் உளுந்து வந்து அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து திரித்து வச்சுக்கோங்க. முறுக்கு, தட்டை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் மாவே இப்போ கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கி எல்லாமே இது கொஞ்சோண்டு தான், நிறைய வந்து உளுந்த மாவு போட்டிங்கன்னா சவுச்சோன்னு வந்துடும். கொஞ்சோண்டு தான் வந்து ஒரு ஸ்பூனில் அளவு தான் கொஞ்சோண்டு தான் போடணும். போட்டுட்டு அதில் என்னென்ன சேர்க்கணுங்கிறத நான் பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தா ரிப்பன் பக்கோடா. ரிப்பன் பக்கோடாவுக்கு வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு பாதி, அரிசி மாவு பாதி போட்டு கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம், ஜீரகம், உப்பு, உரைப்பு இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன்னா சீக்கு யார் வேணால் வந்து பண்ணலாம். ஒன்றுமே தெரியாது, சமையலே தெரியாது அப்படின்னு சொல்கிறவ கூட இந்த உப்பு உரைப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிங்கன்னா யார் வேணால் பண்ணலாம். ஏன்னா அந்தளவு வந்து ஈஸியானது ரிப்பன் பக்கோடா சொல்லலாம். அங்கே அரிசி மாவு இது போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கணும். கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி அதில் ஊற்றிக்குங்க. மாவு உலக்கில் போடுற மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து அங்கே வந்து நம்ம வறுத்து வச்சது உளுந்து வந்து ஆறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதை வந்து பண்ணிடலாம். இப்படி பிசிஞ்சிட்டு உலக்குலையும் வச்சாச்சு. பாருங்கள், உலக்கில் வச்சுட்டு நான் இப்போ பிழிய போகிறேன். இப்போ பாருங்கள், இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்புறம் கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றா வந்து பிழிஞ்சிட்டு அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வேகட்டும், இல்லைன்னா களைஞ்சி போயிடும். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். என்ன சேர்ந்து போடுறோம் அப்படிங்கிற திருப்பிட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்புங்க. நல்லா மொறுன்னு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வரும். அதனால் இது வந்து ஈஸியாக ரிப்பன் பக்கோடா எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள், இவ்வளோ போட வேணால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட வந்து போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து கம்மியாகிடுச்சு. அதனால் நீங்கள் போடும்போது ஒரு நாலஞ்சாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். போடணும் அப்படின்னா இருக்கலாம். பார்க்குறதுக்கு எப்படி முறுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா இந்த பாருங்கள், இப்போ எடுத்தால் கூட இங்கே பாருங்கள் சத்தம் வருது பாருங்கள். அந்தளவு முறுன்னு எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தீபாவளிக்கு துக்கடா பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ தான் வந்து பண்ணேன். முறுமுறுப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், டக்கு இப்படி சவுண்டு கேட்குது. இது ஈஸியான முறையில் கடலை மாவு, அரிசி மாவு போட்டு, அரிசி மாவு போடல, பாதி கடலை மாவு போட்டு கொஞ்சம் எள்ளை விட்டு சுட எண்ணெயை ஊற்றி ஈஸியாக யார் வேணால் வந்து பண்ணலாம். உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடியெல்லாம் போட்டு பண்ணால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வந்து நம்ம வந்து முறுக்கு பண்ணலாம். முறுக்கு பண்ணுறதுக்கு அரிசி மாவு எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு இந்த இவ்வளோ ஊண்டு தான் வந்து உளுந்த மாவு எடுத்திருக்கேன். நிறைய நான் எடுக்கலை. வறுத்து திரிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் சீரகம், கருப்பு எள் அப்படிலாம் போட்டுக்கலாம். சுட எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா குழலில் வரும்படி நல்லா நம்ம பிசிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இதே மாதிரி தான் வந்து தட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சீரகம் போடுறோம். தட்டைக்கு வந்து நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா இதே மாதிரி தான் மாவு உளுத்து போட்டு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அதுதான் வந்து மெயின். எள், இந்த 3 தான் மெயின்.
இப்போ போடும்போது தட்டைக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு கருவேப்பிலை போடுறோம். இதுக்கு வந்து சீரகம் போடுறோம். எள்ளு வந்து நீங்கள் முறுக்குக்கும் போட்டுக்கலாம், அப்புறம் இதுக்கும் போட்டுக்கலாம். எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். இப்போ தீபாவளிக்கு எல்லாருமே வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால தான் நானும் சரி பண்ணால் நாங்கள் ஹைதராபாத் போகிறோம். இந்த ட்ரெயினில் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறேன். இப்போ உலக்கில் போடுறதுக்கு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. தேங்குழல் வந்து பண்ண போகிறோம். தேங்குழல்னு சொல்லுவாங்க, முறுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குழல் வந்து என் தங்கச்சி வந்து கொடுத்தா. என்கிட்ட வந்து இந்த குழல் இல்லை, சின்ன இதாக இருந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சி வந்து எனக்கு கொடுத்தா. இப்போ அதில் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், 2 தேங்குழல் வந்து பிழிஞ்சிருக்கேன். எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ரிப்பன் பக்கோடா பண்ணினேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஆச்சு. அதிலேயே இதை காலி பண்ணிவிட்டு பூசு ஊற்றலான்னு புது எண்ணெய் நான் ஊற்றலை. இதிலே வந்து பண்ணுறேன் பாருங்கள். 2 பண்ணிக்கலான்னு பண்ணுறேன். வேணும்னா நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் 4-5 பண்ணலாம். சில பேர் பெருசாக பண்ணுவாங்க. நான் சின்ன சின்னதாக 2 பண்ணியிருக்கேன். முறுக்கு எப்படி இருந்துச்சு பாருங்கள். இந்த முறுக்குன்னு சொல்லுவாங்க, தேங்குழல்னு சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, சில பேர் வந்து ஃபுல்லாக வச்சு 4-5 பண்ணுவாங்க. நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணாங்க. எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இந்த எண்ணெய் காலி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். எப்படினாலும் நீங்கள் நிறைய ஊற்றினா ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.